எடுத்து கொட்டிக்கோ. என்னது சீக்காளிக்கு வைக்கிற மாதிரி கஞ்சி வச்சிருக்க? திங்கிறதுக்கு இஷ்டம்னா தின்னு, இல்லன்னா போ. இத பாரு, சமையலார ஏன் சாம்ராஜ்யம். அங்க வந்து உன் வாழை நீட்டின ஒட்ட நறுக்கி போடுவேன், ஜாக்கிரதை. வாழை நறுக்கி நம்பி என்ன, உங்களுக்கு நான் காலம் பூரா சமைக்க தயாரா இருக்கேன். ஆனா அந்த எருமைக்கெல்லாம் என்னால சமைச்சு போட முடியாது. என்ன கஷ்டமா இருக்கா? இதெல்லாம் கொசு மாதிரி. இன்னும் யானை மாதிரி வந்து மிதிப்படத்துக்கு முன்னாடி பொட்டி படிக்கலாம் தூக்கிட்டு இந்த இடத்து விட்டு காலி பண்ண. மிதிப்படுறது நீயா நான் பாத்துருவோம். உன்ன இந்த வீட்டை விட்டு கிளப்புல என்ன அப்படின்னு கூப்பிடலாம். பாக்கலாமா? பாக்கலாம். பாப்போம். பாப்பா என்ன மிரட்டுறியா? என்ன ஒண்ணும் மிரட்டவும் முடியாது, ஏமாத்தவும் முடியாது, தெரியுமா? காட்டலையே, அத கதை சாத்திட்டேனே. யோ யோ, மரியாதை வெளிய வாயா. வான்னு சொல்றல, வாயா. யோ குரங்குகளா, காலையிலேயே உங்க சமாச்சாரம் ஆரம்பமாயிடுச்சா? பாருங்க நம்மேன, இந்த திருட்டு பையன் முதல்ல துணி துவைச்சிட்டு இருந்தா. நான் உள்ள போறது பார்த்துட்டு எனக்கு முன்னாடி போய் கதவை சாத்திட்டான். சீக்கிரமா வர சொல்லுங்க, எனக்கு இன்டர்வியூ இருக்கு. கக்கூஸ்ல இன்டர்வியூ திருடி. யோ வா வா வசந்தமே. ஏய் சிவா, ஓ வெளியே வந்து பாடப்பா. வெளியே வரதுக்காக தான் பாடுறேன். நீங்க தானே சொன்னீங்க கக்கூஸ்ல இருந்தா பாட்டு பாடணும்னு. நம்ம என்ன சும்மா தான் உட்கார்ந்திருக்கான். உள்ள வேணா வந்து பாருங்க. நம்ம என்ன கொஞ்சம் போய் பாருங்களேன். சும்மா தான் உட்கார்ந்திருப்பான் இவன். இரு பாக்குறேன் பாக்குறேன். வருது வருது, விலகு விலகு, அடங்கை வெளியே வருது. தவறே, உங்க ரெண்டு பேரும் மரத்தை பரிசோதிக்கிறதுக்கா நான் இங்க இருக்கேன். நீயே போய் பாத்துக்க போ. மோதேவிங்க. இவன் வேணும்னே உங்க மேல போட்டுருக்கான். இல்ல நம்பினா இல்ல. ஆமா ஆமா, அந்த ராஸ்கோல புடி புடி. இல்ல இல்ல இல்ல. ஐயோ, அத திருட்டு போய் ஓடுறா. மாஷா புடி புடி. விடாத. ஐயோ நம்பினா வாங்க, நான் பிடிச்சிட்டேன். சீக்கிரம் வாங்க. விடு, வர இந்த வர. நானும் வர்றேன், புடிச்சுக்கோ. ராஸ்கோல விடாத. ஏய் மாஷா விடு. மாஷா யோ சரியா. ஏய் நம்பினா வாங்க. ஆமா வர்றா வர்றா. புடி புடிச்சுக்கோ. இந்த வர. அத வர்றேன். ஐயோ புடிச்சு தள்ளிட்டா. மாஷா போட்டியா மூஞ்சிய. ஐயோ புடி அவனை. புடி. அங்க புடி, அந்த கூசுதா இருக்கு. நான் வர்றேன் நான் வர்றேன். ஐயோ ஐயோ. அம்மா. எங்க அடியில படுத்துக்கிட்டு அடிக்கல. அவன மேல இருக்கவன இழு, அப்பதான் வர முடியும். அப்பா அம்மாடி. குத்து குத்து. ஒண்ணு ஆகலையா? மாஷா, இவனை திருப்பி போடு. அப்பதான் நெஞ்சிலேயே ஏறி குத்தலாம். அசைக்க முடியலையே, அசைக்க முடியலையே. திருப்பி என்ன நிறுத்திட்ட நம்பி? நீ நின்னுடு. அதெல்லாம் நிக்க முடியாது, வரும். அத சொல்லாத நீ. வேலை நேரத்துல சொல்லாத. கையெடு. இவன் ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன். திருப்புங்க திருப்புங்க திருப்புங்க. ரெண்டு பேரும் தோத்துட்டீங்க. பாத்தீங்களா? ஏய், என்ன தோத்துட்டீங்களா ரெண்டு பேரும்? திருப்புங்க. ஏய் திருப்புங்க. என்ன
நம்பினா வேட்டி. உனக்கு எதுக்கு வேட்டி? வேட்டிய தூக்குங்க. ஐயோ, பொம்பளை முன்னால வேட்டியை தூக்கப்படாது, அது தப்பு. கொஞ்சம் குனிஞ்சு பாருங்களேன். ஐயோ, இன்னும் தப்பா பேசுற, கெட்ட வார்த்தையா பேசுற, தப்பு. மானத்தை வாங்காதீங்க. கொஞ்சம் உங்களை குனிஞ்சுதான் பாக்குறது. என்ன ஐயா, நான் பார்க்காததா பாக்குறேன். மண்ணு. சீக்கிரம் சீக்கிரம். உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருந்தா நான் அப்புறம் வரேன். ஐயோ, அதெல்லாம் இல்ல, நாங்க ஒத்திகை பாக்குறோம் இல்ல. ஆமா, புது நாடகம் ஒத்திகை பார்த்தோம். இவருதான் நமக்கு வாத்தியார். ஆமா, எதையும் தாங்கும் இதயம், அதான் நம்ம டிராமாவோட பேரு. இப்ப கூட ஒரு தேங்காய தாங்குன. நீ என்ன டிராமா புக் பண்ண வந்திருக்கிறியா? இல்ல, நான் சிவராம் கிருஷ்ணனை பார்க்கணும். நான் தான். ஓஹோ, கொஞ்சம் இப்படி வாங்க. எஸ், கமிங். நம்பினா, அவ ஏன் இங்க வந்து பார்க்கணும்? அவ பாத்திருக்க மாட்டா, நான் தான் சரியா கட்டிட்டேனே. ஐயோ, நான் அத சொல்லல. அவ யாரு? ஏன் இங்க வந்து அவனை பார்க்கணும்? யார் நீங்க? என்ன இதெல்லாம்? எது? ஓ, இதுவா? எப்பவும் இப்படி நடக்காது, இன்னைக்கு கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு. நான் இத கேக்கல, ஆபீஸ் விஷயத்தை கேக்குறேன். ஆபீஸ் விஷயமா? அதான் அன்னைக்கு கல்கட்டா கெமிக்கல்ஸ்ல ரவுடி மாதிரி வந்து கலாட்டா பண்ணிட்டு போனீங்களாமே, அதத்தான் கேக்குறேன். சாரி மேடம், தப்பா எடுத்துக்காதீங்க. என் பொசிஷன்ல நீங்க இருந்தா அப்படிதான் செஞ்சிருப்பீங்க. 6 வருஷமா எனக்கு கிடைக்க வேண்டிய வேலை வேற யாருக்கோ போயிட்டு இருக்கு. இப்ப கூட யாரோ சிதம்பரம் பிள்ளைன்னு ஒரு யூஸ்லெஸ் குடும்பத்துக்கு ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்களா. நான் போய் பயங்கரமா கலாட்டா பண்ணி அந்த வேலை எனக்கு வர்ற மாதிரி செட்டப் பண்ணிட்டேன். ரொம்ப பேசாத. ஏன்? சிதம்பரம் பிள்ளையோட மகதானா கீதா, எனக்கு தான் அந்த வேலை. கிடைச்சிடுமா? கிடைச்சிடும். சிதம்பரம் பிள்ளை பொண்ணு தானே? சீப்புள்ள பொண்ணு தானே நீங்க? உங்க அப்பா சாகுறது 10 நிமிஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா செத்தாரு. அதுக்கான டேட், டைமிங், டெத் சர்டிபிகேட் எல்லாம் கொடுத்துருக்கேன். இதுக்கு மேல உனக்கு வேலை கிடைச்சுன்னா நான் கோர்ட்டுக்குலாம் போவேன். ஏன் பேசாம இருக்கீங்க? முடிச்சிட்டீங்களா? முடியல, முடிய இருது. நீங்க உங்க சைடுல பேசுங்க. மிஸ்டர் சிவா, நான் நேத்துக்கே வேலையில் ஜாயின் பண்ண வேண்டியது. உங்களால தான் என் வேலை இன்னும் பெண்டிங்ல இருக்கு. நீங்க ஒரு நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் கொடுத்தீங்கன்னா நான் நாளைக்கே வேலையில் ஜாயின் பண்ண ரொம்ப வசதியா இருக்கும். நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட். அதுக்கு வேற யாரையாவது இழுச்சவன் பாருமா. நான் பாக்குறேன். எதுக்கும் நீங்க வேற வேலை தேடுறதா நல்லது. என்ன ஒரு பொண்ணுன்னு தான் நினைச்சிட்டீங்க. நீங்க இந்த ஊருக்கு புதுசு, தனியா தான் தங்கிருக்கீங்க. என் கூட யார் யார் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல. காட்டுறேன், நான் யாருன்னு காட்டுறேன். காட்டுமா, என்கிட்ட காட்டாத, வேற யாருக்கிட்டயாவது காட்டு. என்னங்க என்னங்க என்னங்க, கொஞ்சம் நில்லுங்க. என்னங்க, நீங்களா வந்தீங்க, கூப்பிட்டீங்க, சண்டை போட்டீங்க, அப்படியே போயிட்டு இருந்தா எப்படிங்க? அது கேட்க நீ யாரு? நான் யாருங்கிறதாங்க முக்கியம். உங்களுக்கு வேண்டியது வேலை. அந்த வேலை கிடைக்கணும்னா அவர்கிட்ட இருந்து ஒரு நோ அப்ஜெக்ஷன் லெட்டர் வேணும், அவ்வளவுதானே? அப்ப நேரம் என்கிட்டயே வந்து கேட்டிருக்கலாமே. நான் சொன்னா எதையும் தட்ட மாட்டார். எங்களுக்குள்ள அவ்வளோ க்ளோஸ். அதான் நீங்க இப்ப பாத்தீங்களே, ஒன்னு பெருண்டு ஈஸியா முடிய வேண்டிய காரியத்தை இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆக்கிட்டீங்களே. பரவாயில்ல, உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா என்கிட்ட கேளுங்க, நான் நிச்சயமா செய்றேன். ப்ளீஸ், நீங்க எப்படியாவது லெட்டர் வாங்கி கொடுத்தீங்கன்னா எனக்கு அந்த வேலை கிடைச்சிடும். உங்களுக்கு கோடி புண்ணியம் உண்டு. புண்ணியம் நானே நிறைய சம்பாதிச்சு வச்சிருக்கேன். உங்களால கொஞ்சம் பணம் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ண முடியும்னா சொல்லுங்க. உங்களுக்கு எவ்வளவு வேணும்? பணம் எனக்கு ஒண்ணு வேண்டாம். எனக்கு பணம் அவருக்கு தான். ஒரு 500 ரூபாய் இருந்தா அந்த லெட்டர் நாளைக்கு உங்க கையில இருக்கும். இப்பவே கொடுத்துட்டுமா? அந்த வேலை உங்களுக்கு தான். இனிமே கடவுளே வந்தா கூட நிச்சயமா மாத்த முடியாது. நீங்க தைரியமா போங்க. ஓகே, பை பை. சாரி நம்பின, நான் என்ன வேணும்னு அடிச்சேன்? அந்த திருடி அடிச்சேன், அது உங்க மேல பட்டுருச்சு. யாரா இருந்தா என்ன? இவ்ளோ பெரிய தேங்காவை யாராவது தூக்கி போடுவாங்களா? சின்ன காய் தான் தூக்கி போட்டேன், அது உங்க மேல பட்டதுக்கு அப்புறம் பெரிய காய் ஆயிடுச்சு. இனிமே இப்படி நடக்காதுன்னு. இதுக்கு மேல வேற நடக்கணுமா? பிக்ஸட் டெபாசிட் போட்ட மாதிரி கல்லு மாதிரி இருக்கு. காலம் பூரா இது ஒண்ணே போதும். போதும்னு விட்டு அப்படி. இன்னைக்கு ஒருத்தி தேடி வந்தா நாளைக்கு ஒருத்தி குழந்தையோட வந்து நிப்பா. அப்புறம் அவங்க இங்க குடும்பம் நடத்துவாங்க, நம்மள வெளிய போ சொல்லிடுவாங்க. நம்பின, வாடகை கொடுத்துதான் நான் தங்குறேன். நம்பின அப்படின்னு இந்த ஆள் கிட்ட இருந்து எழுதி வாங்குங்க. நம்பின,
வாடகை கொடுக்காம இருக்கிறவங்க தான் கடைசியில சொந்தம் கொண்டாடுவாங்க. அவங்க கிட்ட முதல்ல எழுதி வாங்குங்க. நம்பி என்ன கேட்டா எத்தனை பேப்பர்ல வேணாலும் நான் கையெழுத்து போட்டு அப்ப தரேன். போடு. அத கேட்க உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? நீ ஒரு பிக் பாக்கெட். ஏய், ஜாக்கிரதையா பேசு, குறவளை நீ கடி. தான் ஜாக்கிரதையா பேசணும். என் ஜாதகத்துல இருக்கு நான் ஒரு கொலைகாரி ஆயிடுவேன். அது நீயா இல்ல மாதிரி தான் உன் அதிர்ஷ்டம். ஒரு கொலைகாரியை கொலை பண்ணுவேன் என் ஜாதகத்துல இருக்கு. அப்ப அது நீதான் பார்த்து நடந்துக்க. ஜாக்கிரதையா இல்ல கொலை பண்ணிடுவேன். சும்மா கொலைகள்னு சொல்லிட்டு பயமுடுத்தாத. மரியாதையா முதல்ல கையெழுத்து போடு. நீ முதல்ல போடு. நீ போடு. நீ போடு. நீ போடு. நீ போடு. நீ போடு. ஏய், ஐயோ நீங்க போடுற சண்டையில என் மூஞ்சி பூரா எச்சி. நீங்க 2 பேரும் கையெழுத்த போட்டு தொலைங்க. நான் போடுறேன் நம்பின. நானும் போடுறேனே. அட ஆண்டவா, இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன இவ்வளவு கொடுமை செய்யாம சீக்கிரமா அவங்க 2 பேரையும் வாங்கிட்ட கூப்பிட்டுக்கோ. என்னது கையெழுத்து போடுனா விளக்கு எடுக்கிறான். அதானே. அண்ணே, யார் பாடுறது? பாட்டா? கையெழுத்து போடுனா கதையை விடுற. போடியா சீக்கிரம். போடியா. போடுறேன் போடுறேன். போடு. கோச்சுக்காத போடுறேன். ஆ. பாட்டு கேட்கலையா? இது ட்ரிக் நம்பினா இது ட்ரிக். சொல்லுங்க. யோ, பாட்டாவது பூட்டாவது போடியான்ற. போடுறேண்ணே. ஆ, பாத்து போடு. ரெண்டு பேரும் என்கிட்ட வசமா மாட்டிக்கிட்டீங்க. இது வரைக்கும் என்ன வாத்து மடைன்னு தானே நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க. எனக்கு இது 2 போதும். எனக்கு எப்பவாவது பணம் வரத்தான் போகுது. என் நாடக கம்பெனி ரன் பண்ணி ஜெயக்கொடி நாட்டத்தான் போகுது. அந்த நாடக கம்பெனியில வள்ளி திருமண நாடக கொடி கட்டி பறக்கத்தான் போகுது. தம்பி, ஓ ஆயுள் பூரா பணமே வாங்காம அந்த வள்ளி திருமண நாடகத்துல கதாநாயக முருகனா ஓஜியில நடிச்சு கொடுக்கறதா ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டிருக்க நீ. கதாநாயகி வள்ளியா ஓசியில நடிச்சு கொடுக்கறதா ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டிருக்க நீ. நீ எத்தனை வருஷம் வேணாலும் பணம் வாங்காம உங்க நாடகத்துல ஹீரோ நடிக்கிறேன். ஆனா இந்த பொண்ணு மாத்திரம் ஹீரோயினா வேணாம். நம்பினா எத்தனை வருஷம் வேணாலும் நான் ஹீரோனா பணம் வாங்காம நடிக்கிறேன். ஆனா இந்த ஆளு மட்டும் ஹீரோ போடாதீங்க. நம்பினா நீங்க கழுதையா கத்துனாலும் சரி, நான் தீர்மானம் பண்ணிட்டேன். நீ கதாநாயகன், நீ கதாநாயகி. நாடகம் அரங்கேற்ற ஆகிறதுக்குள்ள ஆஃபர் வந்தாச்சு. இந்தாங்க. ஹலோ, சக்திநாதன் சார் இருக்காரா? இல்லன்னு சொன்னா என் தலையை வாங்கிடுவியா நீ? சார், நான் புள்ள பூச்சி பேசுறேன். எந்த பூச்சியா இருந்தா எனக்கு என்னையா? சார், 2 லோடு முட்டைக்கோசம் லாரியில அப்படியே கிடக்கு. என்ன பண்ணணும்? பெட்ரோலை ஊத்தி நெருப்ப வச்சு கொளுத்தி அதிலே விழுந்து நீயும் சாவு. பையே முண்டம், யார் இந்த சக்திநாதன்? யார் அந்த சக்திநாதன்? என்ன? ஹலோ, சக்திநாதன் சார் இருக்காரா? சக்திநாதனா? அது யார்? அது நான் நம்பிராஜன் பேசுறேன். சக்திநாதன் சார் இல்லையா? யோ, இது சக்திநாதன் வீடு இல்ல, சக்தி நாடக சபா. ஓஹோ, அவர் நாடகத்துக்கு போயிருக்காரா? அட செவுட்டு முண்டா, இது சக்திநாதன் வீடு இல்ல, சக்தி நாடக சபான்ற. சினிமாவுக்கு போனாரா, டிராமாவுக்கு போனார், எங்க போனார் எனக்கு என்ன தெரியும்? பையா சார். யாரா? என்ன வேணும்? வணக்கம். வணக்கம் எல்லாம் இங்க விக்கிறது இல்ல, வேற இடம் பாரு. நம்பிராஜன் சார் நீங்க தானே? இல்ல, சக்திநாதன். இப்பதான் ஒருத்தன் டெலிபோன்ல கழுத்த அறுத்தா அவனுக்கு விளக்கம் சொல்லிட்டு வர்றேன். நீ நம்பலையா? மிஸ்டர் நம்பிராஜனை கொஞ்சம் பார்க்கணும். கொஞ்சம் என்ன, ரொம்ப பாரு. நான் தான் நம்பிராஜன். ஓ, வாடகைக்கு ஒரு வீடுன்னு போர்டு போட்டுருந்துச்சு. என்னங்க நீங்க? என்னங்க? வாங்க வாங்க உட்கார்ந்து பேசுங்க. ஓ, எல்லாரும் இதத்தான் கேக்குறாங்க. அதுல பாருங்க, உங்களுக்கு எண்ணெயில இருந்து வேணும். இன்னையில இருந்துங்க. எவ்வளவு நாளைக்கு? 6 மாசம் 1 வருஷம் கூட ஆகலாங்க. பர்மனன்ட் கொட்டாய் போல் இருக்கு. அதுல இது நிறைய புக் ஆயிடுச்சு. இது தர முடியாது. உங்களுக்கு பேய் வீடு தரலாம். பேய் வீட்டுல எப்படிங்க தங்குறது? தங்குறதா? ஏயா, நீ வாடகை வீடு நாடகத்தை புக் பண்ண வரலையா? இல்லீங்க, தங்குறதுக்கு இடம் பார்த்துட்டு போலான்னு வந்தேன்.
ஏதாவது இடம் இருக்கா? ஏந்திரியா ஏன் ஏந்திரியான்ற ஏனா ஏயா நான் என்ன லாட்ஜா நடத்துறேன்? நாடக கம்பெனி முதலாளி நம்பிராஜன். இது வந்து சக்தி நாடக சபா கலா தாண்டவம் ஆடுற இடம். எவனோ காலி பைய அயோக்கிய பைய எனக்கு கெட்ட பேர் உண்டாக்கணும்னு நான் வாடகை விட்டு தரதா ஓட்ட சொல்லி இருக்கா. அத நம்பி நீ வந்திருக்கிற அப்படித்தானே? ஐயோ அப்படிலாம் இல்லைங்க, வேற எப்படி? நல்ல மாதிரி தான் சொன்னாங்க. என்ன நல்ல மாதிரி? ஐயா மாதிரி ஒரு தங்கமான மனுஷன் இல்லைன்னு சொன்னாங்க. ஆ? உங்களுக்கு ரொம்ப இலகிய மனசு, மத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்தா போதும் உங்க இதய ஐஸ் ஃப்ரூட் மாதிரி உடனே உருகிடுமா. வாஸ்தவம் தான். எல்லா பசங்களும் என்ன நல்லா புரிஞ்சு வச்சிருக்கானுங்க. ஐயா நான் ரொம்ப கஷ்டப்படுறேங்க. உனக்கு என்ன கஷ்டம்னு என்கிட்ட சொல்லு. என் பேரு சிவராமகிருஷ்ணன். அதுதான கஷ்டம், பேரை மாத்திடுறேன். ஐயோ அப்படிலாம் இல்லைங்க, நான் இந்த ஊருக்கு புதுசு. கல்கட்டா கெமிக்கல்ஸ்ல வேலை பார்க்க வந்திருக்கேன். வர 18ஆம் தேதி எனக்கு வேலை கிடைச்சிடும். அது வரைக்கும் லாட்ஜ்ல தங்குறதுக்கோ இல்ல ஹோட்டல்ல சாப்பிடறதுக்கோ எனக்கு வசதி இல்லைங்க. நீங்க தங்கணும், தங்கிக்கோ. ஆனா மாசம் 100 ரூபாய் வாடகை கண்டிப்பா தரணும். கொடுத்துறேங்க. ஏன்னு கேட்டா எனக்கு செலவு கஷ்டம் நீ நினைச்சிடாத. உன்கிட்ட நான் வாடகை வாங்கலைன்னா இந்த வீட்டை ஓ வீடா நினைச்சிருவேன். அப்புறம் வாடகை உனக்கு நான் தரணும். அப்படிலாம் இல்லைங்க. பொட்டி படுக்க எடுத்துக்க, வீட்டை காட்டுறேன். சரி. என்ன பொட்டி படுக்க நான் எடுத்துக்கிட்டேன்? ஐயோ நானே எடுத்துக்கிறேன். வா வா பாருப்போ அசந்துருவேன். இதுதான் நீ தங்க போற இடம். இதெல்லாம் எனக்கு வாழ்வழிச்ச நாடக சாமான்கள். அப்படி அப்படியே இருக்கணும், கொஞ்சம் கூட மாறக்கூடாது. எப்ப வேணாலும் நாடகம் அரங்கேற்றம் பண்ணுவேன். நான் எங்க படுக்கிறது? இதுக்குள்ளதான் பூந்து படுத்துக்கணும். அதெல்லாம் சாமர்த்தியத்தை பொறுத்தது. அது சரி, பாம்பு கிம்பு வந்தா? பாம்பு வந்தா புடிச்சு வை, நாடகத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாமே. நெஜ பாம்பா? ஆமா. அது ஒண்ணு வராது, இருந்தாலும் வெளியில நின்று பேசுவோம். இதுதான் கொல்லப்புறம். கவனிப்பார் இல்லாம அப்படி அப்படியே கிடக்கு. இதுதான் கிணறு, குளிக்க குடிக்க எல்லாம் இதுதான். ஐயோ ரொம்ப ஆழமா இருக்குங்களா? உள்ள இறங்கி குளிக்கப்படாது. வா, இத பாரு பக்கெட் இருக்க, இறைச்சு குளிக்க வேண்டியதுதான். நல்ல கதை. இத பாரு, இது ஒரு முக்கியமான இடம். நாம எல்லாரும் போற கக்கூசு. அறிவு கட்டவள, கதவை கையில புடிச்சுக்கப்படாதா? என்ன வா ஏப்பா, உனக்கு பாட தெரியுமா? தெரியாதுங்க. இத பாரு, இந்த கக்கூசுக்குள்ள போறதா இருந்தா ஒண்ணு பாடணும், இல்ல கதவை கையில புடிச்சுக்கணும். ஏன்னா அதுக்கு தாப்பா கிடையாது. ஐயோ தாப்பா கிடையாது. ஐயா உள்ள யாரு, உங்க பொண்டாட்டியா? உனக்கு ரொம்ப வாய் நீளுது அதிக பிரசங்கி. வா பின்னால. நானும் எவ்வளவு நாளா சொல்லிட்டு இருக்கேன், அந்த கக்கூஸ் கதவுக்கு ஒரு தாப்பால் போடக்கூடாதா? அது என்ன பெரிய கஜானா கதவா தாப்பா போடுறதுக்கு? உனக்கு இஷ்டம் இருந்தா இரு, இல்லைன்னா ஓடிடு. டிராமா புக் பண்ண வரவங்களுக்கு எல்லாம் ஏன் கக்கூஸ் எல்லாம் காட்டுறீங்க? டிராமா புக் பண்ண வர்றவங்களுக்கு கக்கூசுக்கு வராதா? அவன் டிராமா புக் பண்ண வரல, இங்க தங்க வந்திருக்கான். தங்கவா? ஆமா. ஏன் தேவையில்லாதவங்களை எல்லாம் இங்க தங்க வைக்கிறீங்க? தேவையில்லாத நீயே இங்க தங்கிக்கிட்டு இருக்கிறீங்க. ஒன்னு இங்க இருந்து விரட்டுறதுக்காகத்தான். ஓஹோ. ஆமா. ஐயோ இவ திருட, போர்க்கி, பிக் பாக்கெட். என்னது? இல்லைங்க, அது வேற யாரோ பார்த்துட்டு நான். பேசாத, முதல்ல இந்த இடத்தை விட்டு வெளிய போ. அது அவரு சொல்லட்டும். அவர் சொன்னதா வெளிய போவியா? பாப்போம், நானே உன்னை வெளிய துரத்துறேன் பாரு. என்னது சார், உங்க வைஃப்? எது வைஃபா? இல்ல உங்க சிஸ்டர். சிஸ்டர் அது மண்ணாங்கட்டியாது, வாடகைக்கு தங்கிட்டு இருக்காயா? அவ்வளவுதானே, நான் வேற என்னமோ நினைச்சேன். செட்டப் நினைச்சியா? ஆமா. எது? இல்லையே, அப்படிலாம் நான் நினைக்கலீங்க. உங்க அறிவுக்கும் அழகுக்கும் இப்படி ஒரு குரங்க. அடாடாடாடாடா, நீ சாமுத்திரிகா லட்சணம் படிச்சவன் போல. உண்மையான என் அழகு இதெல்லாம் எல்லாமே திருநதா இருக்கும். போலீஸ் வரதுக்கு முன்னாடி முதல்ல இந்த இடத்தை விட்டு காலி பண்ணு. வார்த்தை கூட பேச ஒரு வார்த்தை. அது என்ன வார்த்தை? நீங்க வாய் மூடுங்க, எங்களுக்குள்ள இருக்க பிரச்சனை. இல்ல நீங்க தலையிடாதீங்க. யோ ஏயா இன்னும் இங்க நிக்கிற? எல்லாத்தையும் எடுத்துட்டு போக வேண்டியதானே? போயா. மீனா,
நான் போயிட்டு வரேன். போகாத இல்ல. உன் பேரு என்ன? நம்பியனா? அது ஏன் பேரு. இந்த வீட்டுக்கு நான் தானே முதலாளி, வாட்ச்மேனா. மரியாதை அந்த சாமான்லாம் எடுத்து வீட்டுக்குள்ள போடு. முடியாது. நான் சொல்றத கேளு. இனிமே இவன் இங்கதான் தங்க போறான். இந்த ஆள் ஏன் இங்க தங்கணும்? சும்மா தங்கல, வாடகை கொடுக்கறா. வாடகை பொல்லாத வாடகை. அந்த வாடகையை சேர்த்து நானே கொடுத்துறேன். பிழைஞ்சது. இந்த 2 வருஷத்துல வாடகைன்னு 10 பைசா கொடுத்திருப்பியா நீ? இத பாருங்க, இந்த ஆள் இங்க தங்கினா நான் இங்க தங்க மாட்டேன். சரிப்பா, போயிடுவேன். போயிடு. நிஜமா போயிடுவேன். சத்தியமா போயிடு. போயிடுவேன் நம்பினே. என்ன ஏலம் போடுற? போறேன்னு உன் சாமான எடுத்துக்கிட்டு போ. ஆ? என்னது என்னது என்னது? அவன் சாமான எல்லாம் தூக்கிட்டு உள்ள போற? நான் போகல. என்ன போகல? இப்ப நான் போயிட்டா வாடகை கொடுக்காம ஏமாத்திட்டு போயிட்டான்னு ஊர் பூரா சொல்வீங்க நீங்க. அதனால 10 பைசா கூட பாக்கி இல்லாம எல்லாத்தையும் கொடுத்துட்டு தான் இந்த வீட்டை விட்டு போவேன். இது என் மான பிரச்சனை. ஆக இந்த ஜென்மத்துல இந்த வீட்டை விட்டு போறதா இல்ல? இல்ல. என்ன தோர்த்ததுக்காக தானே இந்த ஆள் இங்க குடி வச்சிருக்கீங்க. ஆமா. சரி, நான் போறேனா இல்ல இந்த ஆள் போறான்னு பாத்துருவோம். பெரிய சவால் கண்ணி. சத்தியமா சொல்லு ராசா, உன் பிசினஸ் பிக் பாக்கெட் தானே? ஐயோ அப்படிலாம் இல்லைங்க. ஐயோ, அதுல தப்பே இல்ல. இருக்கலாம், ஆனா என் பாக்கெட்ல கை வச்சிடப்படாது. அது எப்படிங்க உங்க